பேப்பரை பார்த்து படிக்கிறதுனா பொட்டு மாமா பயங்கரமா குஷி ஆயிடுவாரு. சட்டமன்றத்துல கம்முன்னு இருப்பாரு. சம்பந்தா வந்தா சிரிப்பாரு. பத்திரிகையாளரை பார்த்தா தெரிச்சு ஓடுவாரு. ஸ்கிரிப்ட் கிடைச்சா பஞ்சு டைலாக் பேசுவாரு. இதான் எங்க பொட்டு மாமா. அப்புறம் பொட்டு மாமா குட்டி கணவன் சொன்னீங்க இல்லையா, உங்க அப்பா இங்கதான் இருப்பான்னு சொன்னாங்க. அதான் தேடிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவே காணோம்? அப்பா புதுமை பெண் திட்டத்தில் இருக்காரு. அப்பா நான் முதல்வன் திட்டத்தில் இருக்காரு. அப்பா தமிழ் புதல்வன் திட்டத்தில் இருக்காரு. அப்பா மகளிர் விடியல் பயணத்தில் இருக்காரு. அப்பா காலை உணவு திட்டத்தில் இருக்காரு. அப்பா மகளிர் உரிமை தொகையில் இருக்காரு. எங்க அப்பா வீட்டுல இருப்பாரு, ஆபீஸ்ல இருப்பாரு, புள்ள குட்டிங்களோட பேரம்பத்திங்களோட நிம்மதியா இருப்பாரு. உங்க பசங்க கிட்ட போய் உங்க அப்பா எங்கன்னு கேட்டா அவரு எங்க அப்பாவே இல்லைன்னு சொல்லுதுங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க சார், தொடமாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டால் விட மாட்டேன்னு சொன்னீங்களே பொட்டு மாமா, யார சொன்னீங்க? திரிஷா சொன்னீங்களா? திரிஷா கொடுத்த கேக்க தொட மாட்டேன்னீங்களா? சட்டமன்றத்துல கேக்க தொட மாட்டேன்றீங்க, திரிஷா வீட்டுல வந்து கேக்க தொடறீங்க. என்ன பொட்டு மாமா நியாயம் இது? அப்புறம் சட்டமன்றத்துல பண்ணீங்கள, அது என்ன மாமா? அது மாமா, அது சட்டமன்றம் மாமா. பெரும் தலைவர்கள் இருந்த சட்டமன்ற மாமா. பெரியவர் பக்தவச்சலம், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவர்கள் இருந்த சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டே மாமா. அது சரி, நடிக்க வந்தவன நாடாளுமன்ற கூப்பிட்டா நாடு இப்படிதான் இருக்கும். துருக்கி பழமொழி ஒண்ணு இருக்கு மாமா, தெரியுமா உங்களுக்கு? அதாவது கோமாளி அரண்மனைக்கு போனால் அரசனாக முடியாது, அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாயிடும். அந்த நிலைமை தான் இன்னைக்கு சட்டமன்றம்.